வேதத்தில் ஆண்டவர் அவரை பல்வேறு விதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஏகோவா ஈரே, ஏகோவா ஷாலோம், சமாதானம் தருகிற தேவன், பல வகைகளில் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக அவரை தகப்பனாக வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு அவரை இன்னும் ஒரு விதத்தில் கூட வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படின்னா, a true friend, உண்மையான நண்பனாக இயேசு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கு அநேகர் நண்பர்கள் தினம் என்று சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையை குறித்து நட்பை, சகோதர சகோதரிகள், நண்பர்கள், அந்த உறவு அல்லது அதில் இருக்கக்கூடிய நட்பை அவங்க கௌரவப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்திய தேசத்தில் அது இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. ஆனால் இயேசு வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக அவரை ஒரு நல்ல நண்பனாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நட்பு என்றால் என்ன என்பதற்கு ஒரு டெஃபினிஷனையே கொடுத்திருக்கிறார். அது அவர் தான். அவர்கிட்ட இருந்து தான் நம்ம எதை கற்றுக்கொள்ள முடியும்? நட்பை கற்றுக்கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் நண்பர்கள் 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 ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்கிறதுனால நண்பர்கள் அப்படின்னோடனே ஏதோ பிசாசு கண்டுபிடிச்சது நினச்சிடுறோம், அல்லது உலகத்தார் கண்டுபிடிச்சது அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் வேதத்தில் இயேசு அவரை உண்மையான நட்பு என்றால் என்ன என்று நட்புக்கு விளக்கமாக இயேசு இருக்கிறார். ஒன்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம இயேசு இருக்கிறார். ஒன்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நட்பையும் இயேசு உண்மையான நண்பன் அப்படின்னா அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களிலெல்லாம் நட்பு என்று சொல்லக்கூடிய காரியம் ரொம்ப சீப் ஆயிட்டு. சீப் அப்படின்னா என்னது? ₹1 5 அடைக்கலான் குஞ்சுகள் அப்படிங்கிறது மாதிரி நட்புக்காக நம்ம உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சமூக வலைதளங்களில் அந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கும், சஜஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். இவனை நண்பனாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நட்பு என்று சொல்லுவது ரொம்ப சீப்பாக, விலை இல்லாததாக மாறிவிடுகிறது. எப்படின்னா, ஒருத்தங்க கொஞ்ச நாளைக்கு நண்பர்களாக இருப்பாங்க, அவங்கள என்ன பண்ணிடலாம்? அன்ஃப்ரெண்டு பண்ணிடலாம். அன்ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன? இன்னையிலேருந்து நீ யார் கிடையாது, எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஈஸியாக நண்பர்களை உருவாக்கிடலாம். அதே மாதிரி ஒருத்தங்களை பிடிக்கல, அவங்க எனக்கு லைக் போடலை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? அவங்கள அன்ஃப்ரெண்ட் பண்ணிடலாம். அப்போ நட்பு என்பதற்கு உலகம் ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்டு இருக்குது. நாம் டெஃபினேஷன் கொடுக்குறோமா? இயேசு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். என்ன விளக்கம் அப்படின்னா 13ஆம் வசனத்தில், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு எங்கேயுமே கிடையாது. இப்போ உண்மையான அன்பினுடைய டெஃபினேஷன் என்ன? தன்னுடைய சிநேகிதனுக்காக, நட்புக்காக, நண்பனுக்காக தன்னுடைய ஜீவனையே, உயிரையே கொடுப்பது தான் உண்மையான அன்பு என்று சொல்லி. அது அவர் வாயில் மட்டும் சொல்லலை. நிறைய நண்பர்கள் இன்னைக்கு வாயில் சொல்லுவாங்க, ஆனால் இயேசு அதை செயல்படுத்தினார். உண்மையான நட்பு என்று சொல்லுவது தன்னுடைய சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பது மட்டும் கிடையாது, சொல்றது மட்டும் கிடையாது. இயேசு அதை செயலில் காட்டினார். யூதாசுக்காக கூட அவர் அவருடைய ஜீவனை கொடுத்தார். தன்னை நேசித்தவர்களை கடைசி வரைக்கும் அவர் நேசித்தார். நட்பு என்பதை எங்கிருந்து நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? உலகத்தில் இருந்தா அல்லது உண்மையான நண்பனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தா? 14ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இயேசுவோடு நல்ல நட்புறவில் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ். கண்டிஷனல் ப்ராமிஸ் அப்படின்னா ஒரு நிபந்தனையோடு கூட வரக்கூடிய ஒரு வாக்கு தத்தம். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? எனக்கு சிநேகிதர்களாக இருப்பீர்கள். நான் உங்களுக்காக எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். இது ஒரு உடன்படிக்கை உறவு. பழைய ஏற்பாட்டில் தாவீது, யோனத்தான் நட்புக்கு அவர்களுடைய உறவை சொல்லலாம். அதை குறித்து நம்ம படிக்கும்போது அது ஒரு உடன்படிக்கை உறவு. 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? உடன்படிக்கை பண்ணிக்கொண்டாங்க. அப்படின்னு அன்ஃப்ரெண்டு பண்ண முடியாது. கொஞ்ச நாளில் என்ன பண்ண முடியாது? அவங்கள அன்ஃப்ரெண்டு பண்ணவே முடியாது. ஏனென்றால் அது உடன்படிக்கையில் அது கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். இது ஒரு உடன்படிக்கை. நீங்கள் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு என்னுடைய கட்டளைகளை நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு
என்னுடைய கட்டளைகளை நீங்கள் என்ன பண்ணணும், கடைபிடிப்பீர்கள் என்றால் இந்த ஒரு நட்பின் உறவில் நித்தியமாக நம்ம என்ன பண்ணலாம், காணப்படலாம். இது ஒரு உடன்படிக்கையின் உறவு. 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது உறவு என்று சொல்லும்போது அதில் என்ன இருக்கணும், ஆழமான ஒரு ஷேரிங் இருக்கணும். நண்பர்கள் கிட்ட நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க, ஆழமான காரியங்களை கூட என்ன பண்ணலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறாரு 15ஆம் வசனத்தில், நான் இனி உங்களை ஊழியக்காரங்கன்னு என்ன பண்ண போறதில்ல, சொல்ல போறதில்ல. ஏன்னா பிதாவின் இடத்துல நான் என்னெல்லாம் கேள்விப்பட்டேனோ அது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்களும் உங்கள் மனசில் இருக்கிற உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து என்கிட்ட என்ன பண்ணலாம், பேசலாம் என்று சொல்லி ஒரு வழியை அவர் திறக்கிறார். நட்பு என்பதற்கு இலக்கணம் மட்டும் அவர் கொடுக்கல, நட்பு என்றால் என்ன என்பதை அவர் வாழ்ந்து காண்பித்தார். நாமும் கூட அவரோடு ஒரு நட்பின் உறவில் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட இயேசு சொல்லி இருக்கிறார். ஒரு ஆழமான ஒரு ஷேரிங்ல நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு நபரோடு பகிர்ந்து கொள்ளும்போது அது இருதயத்திற்கு ஒரு சுகத்தை தருகிறது. சுமார் ஒரு 7 நாட்களுக்கு முன்பதாக தருகிறது. சுமார் ஒரு 7 நாட்களுக்கு முன்பதாக ஒருத்தங்க என்கிட்ட கவுன்சிலிங் அப்படின்னு வந்திருந்தாங்க. ஃபோன்லேயே தான் வந்திருந்தாங்க. இப்போ 1 மணி நேரம் அவங்களோட ஃபோன் காலில் இருந்தேன். அவங்க பிரச்சனை ரொம்ப ஆழமானது, ஒரு குடும்ப பிரச்சனையை குறித்து பேசினாங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை இவ்வளோ, இந்த குடும்பத்தில் இவ்வளோ கணவன் மனைவிக்கு இடையே இவ்வளவு ஆழமாக இருக்குதே, இதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன், கவனிச்சுட்டே இருந்தேன். 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் பேசினாங்க. அப்புறம் கடைசியாக கேட்டேன், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இவ்வளோ நேரம் என் இருதயத்தில் இருந்த காரியத்தை எல்லாம் பேசினதே என்னுடைய பிரச்சனை பாதி சரியானது மாதிரி இருக்குது, இனி இதை நானே பார்த்துக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியும், இந்த காரியத்தை என்னாலேயே சரி செய்திட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஆழமான ஒரு ஷேரிங், ஒரு பகிர்தல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு ஆழமான ஒரு லிசனிங். இயேசு நம்ம சொல்லக்கூடிய காரியங்களை, இருதயத்தின் அடி தளத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கூட இயேசுவோடு பேசும்போது அவர் அதை உற்று கவனிக்கிறார். யாருடைய ஜெபத்தையுமே அவர் அலட்சியம் பண்ணுறதே கிடையாது. எல்லாவற்றையும் கேட்பதற்கு அவருடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு உங்களுடைய உண்மையான நண்பனாக இருக்கிறாரா? இஸ் ஜீசஸ் யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட் டுடே? நட்பு என்பதற்கு டெஃபினேஷனை, விளக்கத்தை இயேசுனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோமா, உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இயேசு நமக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல அழைப்பையும் கொடுக்கிறார். என்ன அழைப்பு தெரியுமா? நாம் இந்த அன்பற்ற உலகத்தில் ஒரு நல்ல நண்பனாக வாழ வேண்டும் என்ற அழைப்பையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்ஃப்ரெண்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு நண்பர்களாக இருப்பாங்க, அதுக்கு பிறகு நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு, இயேசு நமக்கு எப்படி நல்ல நண்பராக இருந்தாரோ அதே மாதிரி நாம் மற்றவர்களுக்கு நல்ல நண்பனாக, நல்ல ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்படியாக இயேசு நம்மை அழைக்கிறார்.